Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி பேசலாமா? எஸ் யூ மும்பா வர்சஸ் பாட்னா பைரட்ஸ். யூ மும்பா 40-39 ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒப்பீனியன் சொல்கிறேன் மேட்சை பற்றி. ரைட், அண்ட் ஃபென்டாஸ்டிக் மேட்ச். ஃபர்ஸ்ட் டைம் இன் பிகேஎல் ஹிஸ்ட்ரி பேக் டு பேக் 20 பாயிண்ட்ஸ் ரைட் எடுத்தார் அயான் லோச்சா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஹெல்ப் பண்ணல. அது 20 பாயிண்ட்டு தோத்துட்டாங்க ஒரு பாயிண்டில். பட் ஃபென்டாஸ்டிக் மேட்ச் ஆஃப் பிகேஎல் 12. லாஸ்ட் மோமெண்ட் வரைக்கும் சீசா மாதிரி போயிட்டு இருந்தது. இவ்வளோக்கு ஸ்டார்டிங்கில் யூ மும்பா தான் லீடு. எனிவே என்ன ஆச்சுன்னு ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருவோம். அஜித் சௌஹான் விளையாண்டாரு, இன்ஜுரி. 10வது நிமிஷம் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. முடியல பிறகு அவருக்கு 0 பாயிண்ட்டு. மைட்டி மனிதர் இன்றைக்கும் ட்ராப்பு. 10 நிமிஷத்தில் யூமும்பா லீடுங்க, 3 பாயிண்ட்ஸு, 12-9. அப்புறம் 11 to 20 மினிட்ஸில் திருப்பி யூமும்பா லீடு, அந்த 5 பாயிண்ட்டு, 11-16. அப்போ ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா 23-15, கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க யூமும்பா. அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் பண்ணி இவங்க லீடு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது முக்கியமான காரணம் அயான் தான். அண்ட் 20வது 30வது நிமிஷத்தில் தான் மேட்ச் மாறிச்சு. பைரட்ஸ் பவுன்ஸ் பேக் 8 பாயிண்ட் லீடு எடுத்துட்டாங்கன்னா பாருங்கள். அந்த 20-30 நிமிஷத்தில் இவங்க 6 பாயிண்ட், இவங்க 14 பாயிண்ட் பாட்னா பைரட்ஸ். ஸோ 30th மினிட்ஸில் ஸ்கோர் பராபர் 29-29. அயான் எவ்வளோ சொன்னால் எவ்வளோ புகழ்ந்தாலும் வார்த்தை இல்லை. ஹி வாஸ் அண்ட் ஷேடா ஆஃப் தேவாங் தான் சொன்னோம். போன சீசன் தேவாங் கூட நிழலில் இருந்ததுனால அவரோட பொட்டன்ஷியல் அவ்வளோ தெரியல. அப்படியே 180 பாயிண்ட் எடுத்து ரிவைவ் பண்ணி தேவாங் உள்ள கொண்டு வந்தார். இப்போ அவர் தான் லீடிங் ரைடர் அண்ட் ஹி ப்ரூவ்ட் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் 1 or 2 மேட்ச் அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பேக் டு பேக் 2020. ஆனால் என்ன ஜம்ப்பு, ஸ்பீடு, ஹேண்ட் டச்சு, டோ டச்சு, போனஸ் எடுக்கிற ஆகட்டும், டூ ஆர் டை ஆகட்டும், நிறைய டிஃபெண்டரை இவரே ஃபோர்ஸ் பண்ணுறாரு. வெளில போயிடுறாங்க லாபி விட்டு. அதில் ஒன்று பர்வேஸ் பன்ஸ்வால் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆலே லாபி அவுட் ஆகுறாருன்னா பாருங்கள். அந்த அளவுக்கு டீப்பாக அவங்கள தள்ளி விட்றாரா. எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதனால ஒன் மேன் அவர் மட்டும் தான் அங்கே விளையாண்ட மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் எல்லாமே ஈக்குவலாக போச்சு. 30th மினிட்ல 20-29, 36 மினிட்ல 34-34. அப்போ ஈக்குவல் தான். இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. பட் நிறைய கோச் கார்னர் எடுத்தாங்க. சுதாகர் 6வது நிமிஷமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க 0 பாயிண்டில். அயான் 17 பாயிண்ட் எடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் 30 நிமிஷத்துலேயே. அங்கே 15 ரைட் எடுத்தார், அதில் 17 பாயிண்ட்டு. நம்மளாம் 6 சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிட்டு வந்துட்டு அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கோம். எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் அயான் டே பிலாங்ஸ் டு அயான். அன்ஃபார்ச்சுனேட். ரைட், 39வது நிமிஷத்துல லீடு 35-37. அண்ட் அப்போ தான் பர்வேஸ் வேறு செல்ஃப் அவுட் ஆனார். அந்த இடத்துல அயானும் லாபியை டச் பண்ணிட்டார் வெளியில். அதனால் ஒரு பாயிண்ட் அங்கே வேறு போயிடுச்சு. அதை சூப்பர் டேக்கில் வேறு கணக்கில் எடுத்துட்டாங்க. பாருங்களேன் கேம் எப்படி மாறுது. 4 பேர் இருந்தாங்களா உள்ள. அவர் வந்து இவர் டிஃபெண்டர் பின்னாடி போயிட்டார் பர்வேஸ் பன்ஸ்வால். அந்த அம்பையர் ரெஃபரியே வெளில வாங்கிட்டாங்க. இவர் ரைடு எடுத்துகிட்டு இருக்கும்போது 39வது நிமிஷத்தில் 3 பேர் தான் பாக்கி. சரி ஓகேன்ட்டு இவர் திரும்பி லீகலைஸ் ஆக்கிட்டு அந்த ரைடை திரும்பி போகும்போது இவர் கால் வெளில போயிடுச்சு. லேசாக ரிவ்யூ எடுத்தார் சொன்னில. தேடி பார்த்தா லாபி அவுட்டு. இல்லை என்ன ஒரு அயர்னா அது சூப்பர் டேக்கிள் கணக்கு ஆகிடுச்சு. ஏன்னா 3 பேர் தானே உள்ளே இருந்தாங்க. அது பேர் சூப்பர் டேக்கிள். அவங்க தொடாமல் இவரை பிடிக்காமே அவங்களுக்கு அங்கே ஒரு 2 பாயிண்ட் கிடச்சிது தான். கேம் ஆஃப் அன்சர்டனிட்டி, கேம் ஆஃப் மில்லிமீட்டருங்கிறது. ஸோ 37-38 ஆகிடுச்சு. ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் 40 நிமிஷம் அனில் அவுட் ஆனார். திருப்பி அயன் உள்ளே வந்துட்டார். 37-39. அயான் எம்டி ரைட். இப்போ டைமை கில் பண்ணால் போதும். இன்னும் 1.5 நிமிஷமோ என்னமோ இருந்தது. ஒரு 30 செகண்ட் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்தார். ஐ திங்க் அதெல்லாம் இனிமேல் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கூட அவர் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கலாம். பட் 2 பாயிண்ட் லீடில் இருக்கமேன்னு திரும்பி வந்தார். இது அஃப்கோர்ஸ் கோச் அப்படி தான் சொல்லி அமைச்சிருப்பாரு. பட் இம்மீடியட்லி அவர் 30 செகண்ட் நின்றுட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே குடு ஜபர்தானில் ஓடி வந்து டச் பண்ணிட்டு ஓடி போயிட்டார் ஒரு பாயிண்ட்டு. இவங்களாம் என்ன ஏதுன்னு முடிச்சு பார்க்கறதுக்குள்ளே 5 செகண்டில் 5 செகண்டோ 4 செகண்ட் தான் ஸ்கோர் 38-39 ஆச்சு. அப்புறம் லாஸ்ட் 10 செகண்ட் இருக்கும்போது திருப்பி ஜாஃபர்தான் குடு ஓடி வந்து டச் பண்ணிட்டு விட்டார். இதே ஓகே, முதல்ல தான் நீங்கள் நோட் பண்ணல. வெரி நெக்ஸ்ட் டே அதே மாதிரி பண்ணுறாருன்னா நீங்கள் உஷாராக இருக்க வேணாமா? சரி ரைட் எடுத்துகிட்டு அயன் தான் போகிறாரு. மற்ற 6 பேர் நேரம் தானே பார்த்துட்டு இருக்கீங்க அவர் பின்னாடி வர்றதை. எப்படி நீங்கள் இப்படி அலோவ் பண்ணலாம்? சில்லி மிஸ்டேக். அந்த இடத்துல 2 பாயிண்ட் க்ரூஷியல் எடுத்துற பாருங்கள். ஜப்பர் தான் 2 ரைடில் 39-39 ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவல் ஆகிடுச்சு. இந்த ட்ராமா லாஸ்ட் ரைடு தான் பிக் ட்ராமா. ஸோ ஜபர்தாரி கொடுக்கணும்னு ஓடினதுனால இன்னொரு 5 செகண்ட் பாக்கி இருந்தது. ஸோ அது டூ ஆர் டை வேறு. அயன் 39-39 ஸ்கோரு. அண்ட் ரிவ்யூ எடுத்தாங்க. அயன் வந்து அவுட் ஆஃப் லாபி ஆகிடுச்சு. ஆமாம், அதுவும் அவரோட ரைட் ஃபுட்டுங்க. அவர் லெஃப்டில் தான் ஓடுறாரு. அவரோட ரைட் ஃபுட்டு போச்சுன்னா அவ்வளோ ஸ்பீடு, ரொம்ப எட்ஜு. ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜில் தான் ஓடிட்டு இருந்தார். சம்டைம்ஸ் இது வில் பேக் ஃபயர் யூ. உடனே நோட் பண்ணிட்டாரு யூ மும்பா. சுனில் விடுவாரா? ரிவ்யூ எடுத்தாங்க. அண்ட் அதுலேருந்து நல்லா தெரிஞ்சிச்சு. இதில் வேறு விஜய் அவுட் ஆக வேண்டியது, அவரும் அதில் சேஃப் ஆகிட்டார். பிகாஸ் இவர் லாபி அவுட் ஆனார். அதனால் என்ன ஆயிடுச்சு, ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கிடச்சிது. பெஸ்ட் மேட்ச் ஆஃப் பிகேஎல் 12 சிங்கிள் ஹேண்டட்லி அயான் பைரட்ஸை விக்ட்ரிட்ட கொண்டு போனார். வின்னு லூஸு அப்படி தான் போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் ரைடில் செல்ஃப் அவுட்னால ட்ரமாட்டிக் ஃபினிஷ் ஆஃப் பிகேஎல் 12 சொல்லலாம். இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்லேயே
த பெஸ்ட் பை ஃபார். ஒவ்வொரு மேட்சும் அப்படி தான் சொல்கிறேன். நல்லது. இவ்வளோ நெக்கு போகிறதுக்கு காரணம் டை பிரேக்கரில் வந்து நோ மோர் டை பிரேக்கர் சொன்னது தான். இல்லைன்னா லாஸ்ட் 5 நிமிஷமே வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாரும். அயான் 21 பாயிண்ட்டு, சுதாகர் நோ பாயிண்ட்டு, மிலன் தயா 2 பாயிண்ட்டு, அங்கித் அவர் ஒரு 3 பாயிண்ட் எடுத்தார், சங்கீத் சாவன் 1, தீபக் 2, நவ்தீப் 2. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சௌஹான் 0 பாயிண்ட் தான். ஏன்னா 10 நிமிஷத்தில் வெளில போயிட்டார். ஜஃபர் தானிஷ் 12, அனில் 9. நான் முதல்ல சொன்ன ஜஃபர் தானிஷே அவங்க விளையாட விட மாட்டேங்கிறாங்க, நம்மளும் மோஹித் சௌஹான் விளையாட விட மாட்டேங்கிறேன்னு. விளையாண்டார் ஜஃபர் தானிஷ் 12 பாயிண்ட்டு. சுனில் கேப்டன் 2 பாயிண்ட்டு, பர்வேஸ் 1, ரிங்கு 1, விஜய் அவர் ஒரு விஜயகுமார் புதுசாக ஒரு லோகேஷுக்கு பதில் வந்தார், அவர் ஒரு 4 பாயிண்ட். அப்புறம் சப்ஸ்டியூட்டில் வந்து சந்தீப் 4 பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறார் ரைடர். அண்ட் ஆஃப் டயத்தில் 23-15, 30 மினிட்ஸில் ஈக்குவல் 20-29, மேட்ச் முடியும் போது 40-39. ஸோ 1 பாயிண்ட் லீடில் ஜெயிச்சிட்டாங்க. இல்லைன்னா அது டை பிரேக்கர் போயிருக்கும். டை பிரேக்கர் போய் என்ன ஆகும் நமக்கு சொல்ல முடியாது. அது யூனோ கேம் ஆஃப் லக். 2 பேரும் 25-25 ரைடு. டேக்கிளில் பார்ட்னர் இவ்வளோக்கும் ஜாஸ்தி 9, இவங்க 8. அந்த எக்ஸ்ட்ராஸில் தான் பாயிண்ட் அவங்களுக்கு ஜாஸ்தி போச்சு மும்பாக்கு, பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் செல்ஃப் அவுட். எனிவே மொத்தத்தில் இதான் நடந்தது. அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் அதை பற்றி ப்ரிவியூ போட்டாச்சு, ஸ்டார்டிங் 7 போட்டாச்சு. ஸ்டார்டிங் 7 உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்று வச்சுருக்கேன், பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரைட், பொறுப்பு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.